ஹாய் கைஸ், குட் மார்னிங். எக்ஸாமுக்கு போயிட்டுருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 10:05 ஆகுது. எக்ஸாம் வந்து 10 o'clock. நான் பேசுகிற கூட கேட்குறான்னு தெரில. கஸ்டமர் கேஸ் எல்லாருமே வந்து சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி ஒன்று கூட படிக்கல, ஒரு வார்த்தை கூட படிக்கல அப்படின்னு. அப்போல்லாம் நான் இப்போ நான் ஒரு வார்த்தை கூட படிக்காம தான் எக்ஸாம் போகிறேன். எனக்கு என்னன்னா, நம்மளுக்கு மேலே தான் தெரியாது நம்ம படிக்கலன்றது. அதை திருத்துறவங்களுக்கு தெரியக்கூடாது. அதனால என்னெல்லாம் தெரியுதோ அதில் எழுதி வச்சுடலான்ட்டு இருக்கேன். லிட்டராக ஒன்றுமே படிக்கல. ஏன் படிக்கலன்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஆஃபீஸ் வச்சு லேட்டாக வந்தேன். சும்மா டயர்டாக இருந்துச்சு, தூங்கிட்டேன். கொழுப்பு தான் எனக்கு தெரியும். பட் ஸ்டில் எல்லோருமே எக்ஸாம்குள்ளே போயிட்டாங்க. அலோவ் பண்ணுவாங்களான்னு கூட தெரில. ஒரு 2 hours லேட்டர் வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன்னு சொல்கிறேன். பை பாய். எல்லாருமே எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க. நான் மட்டும் தேடிட்டுருக்கேன் எக்ஸாம் ஹாலில். என்ன பண்ணுறதுன்னு தெரில கைஸ். நான் ஆல்ரெடி அந்த பிளாக் பண்ணல, அவங்க வந்து நீங்கள் தப்பான பிளாக் பண்ணிட்டீங்க, மெயின் பிளாக் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. வெறுப்பாக இருக்குது. இப்போவே டைம் வந்து 10:20 ஆகுது. நாங்கள் போயிட்டு இது வர காலேஜ் மாதிரி இல்லையா, பெரிய காடு மாதிரி இருக்குது. போயிட்டே இருக்கு, மூச்சு வாங்குது வேறு. அவர் வந்து நான் பிளாக் மாற்றி வந்துட்டேன் அப்படின்னு போட்டிருக்கேன் சொன்னார். பிளாக் ஆக்சுவலாக G6 தான் போட்டுருந்துச்சு. ஒரு கைட் பண்ண ஆள் இல்லை. வெறுப்பாக இருக்குது. உள்ளே அலோவ் பண்ணுவாங்களானே தெரில என்ன முதல்ல. இப்போ நான் எப்படி வர எழுத போகிறேன்னு தெரில, அதுவே பயமாக இருக்குது. படிக்கலை, இன்னொரு பக்கம் இவ்வளோ கடுப்பாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. அது வந்து இவ்வளோ கடுப்பு. போன மாதமே வந்து எக்ஸாம் வச்சுருக்கேன், எல்லா எக்ஸாமோட எக்ஸாம். இது வந்து டிஎன்பிசி இருக்குன்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்களாம். வெறுப்பாக இருக்குது. நானே செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஏறி போயிட்டு இப்போ வந்து வந்திருக்கேன். சமகாண்டாக இருக்குது. சரி, ஓகே, பார்ப்போம். எனிவேஸ் எழுதி தானே ஆகணும். ஆனால் மனசாட்சியில் தாம்பரமில் போய் வந்து சென்டர் போட்டு வச்சுருக்காங்க. நான் வந்து சென்னை. லிட்டரலி எவ்வளோ ட்ராவல் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும்ல. வெறுப்பாக இருக்குது. 10:30 ஆகிடும் போல். தாகமாக வேறு இருக்கா. எல்லோரும் வேறு ரொம்ப அழகாக வந்திருக்காங்க. எப்படி உங்களுக்கு கிளம்ப டைம் இருக்குது? நம்ம ஏஞ்சி வரவே கரெக்டாக இருக்குது. இங்கே ஒரே என்சிசியாக வர போயின்னு இருக்கு கைஸ். எல்லோரும் வர கொஞ்சம் ஆக்வர்டாக பார்க்குறாங்க. இதுதான் நம்ம vlogging தான் முக்கியம். எனக்கு எல்லாருமே வந்து ஆல் தி பெஸ்ட் விஷ் பண்ணுங்க. ஆனால் நான் படிக்கலையே. முடிச்சுட்டு கைஸ், நான் தான் வந்து 2வது ஆள் ரூம்லேருந்து வெளில வந்தது. ஸோ எப்படி எழுதிருக்கெல்லாம் கேட்காதீங்க, ரொம்ப வெறுப்பாக இருக்குது. வண்டியை கண்டுபிடிச்சிட்டேன், கேவலமாக எழுதிருக்கேன். சரி, சீக்கிரமாச்சு எழுதி கொடுக்கலாம், அதான் ஒன்றுமே தெரியலையேன்னு சொல்லிட்டு சீக்கிரம் எழுதி கொடுத்து காலைல வேறு வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு கைஸ். ஒரு 300 ரூபாய் செலவாச்சு. பஞ்சர் போய் எவ்வளோவான்னு கேட்டிங்கன்னா பெரிய ஓட்டையாக செலவாயிடுச்சு. அதுவே கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கா. அதுவும் நம்ம ஒரு 100 ரூபாய் பெட்ரோல் வேறு. ஸோ வெறுப்பாக இருக்குது. நீங்கள் நாளே வந்து நம்மளுக்கு சரியில்லைன்னு நினைக்கிறோம். சரி, நம்ம சீக்கிரம் முடிச்சிட்டோம். சரி, நம்ம ஃப்ரெண்டை போய் பிக்கப் பண்ணலாம். அவள் வந்து இங்கே இருக்கா. அது இப்போ என்ன சென்ட் ஜெயின்ஸ், அது எங்கே இருக்குதுன்னு தெரில, அங்கே இருக்கா. ஸோ நம்ம அவளை போய் பிக்கப் பண்ணலாம். தாகமாக வர போய் தண்ணி குடிக்கணும். ரொம்ப பொறுமையாக பேசுகிறேன், கேட்குதான்னு தெரில. ஓகே, பை கைஸ், ஐ எம் கோயிங். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சும்மா வந்து ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு பார்க்க வந்தோம். ப்ளஸ் வந்து எனக்கு பறந்து போ வந்து ரொம்ப நாள் போகணுன்ட்டு இருந்துச்சு. அதனால டிக்கெட் எடுக்க வந்தோம். ஜாலியாக இருக்குது, ஃபோரம் போகணும்னு சொல்லிட்டு. எது அழகழகாக இருக்குங்க ட்ரெஸ்ஸு. காசு தான் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. அதுவும் கேர்ள்ஸ்க்கு முக்கியமாக தெரியும், ஆஃபர் போட்டு காசு இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு. வாட் டு டூ, இட்ஸ் ஃபேட் கைஸ், ஃபேட். ஹாய் கைஸ், ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன். லைக் என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து தூங்கி ஏஞ்சிட்டு, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தால பறந்து போக்கு டிக்கெட் எடுத்துருக்கோன்னு, அங்கே தான் இப்போ போக போகிறோம். டைம் வந்து இப்போது 8:50 ஆகுது. ஸோ அதுதான் கிளம்பிட்டேன். இனிமேல் கொஞ்சம் டச்சப்ஸ் மட்டும் இருக்குது. அப்புறம் போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு 9:45 வந்து ஷோ. ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம். இப்போயாச்சும் கொஞ்சம் அவசரமே இல்லாமல் போகலான்ட்டு இருக்கேன்.
பார்ப்போம் எப்படி அமையுதுன்னு. அண்ட் லாஸ்ட்டாக நாங்கள் வந்து பிவிஆர் போனது வந்து கோட் படத்துக்கு தான் போனோம். அதோடு இப்போ தான் வரும். அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குன்ட்டு. கோட் எப்போ ரிலீஸ் ஆச்சு? 2025. கோட் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அவ்வளோ கேப்பு. பிவிஆர்னாலே ஒரு எக்ஸைட்மெண்ட்டு உள்ளுக்குள்ளே இருக்குது. ஏன்னா ரொம்ப சாதாரண பீப்புளில் நம்மலாம் அதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு தெரில. ஐ மீன் நம்மனா நாங்கள் அதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ நாங்கள் எப்போவுமே என்ன புக் பண்ணுவோம்னா இந்த கமலாவில் அந்த மாதிரி புக் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ இப்போ தான் வந்து ஓகே கம் வில் கோ உவர்த்தான படத்துக்கு நம்ம வந்து உவர்த்தான தியேட்டர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். ஸோ என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா படம் மட்டும் நல்லா இல்லை ஒன்று வெளுத்துடுறாரு அப்படின்னு. பட் ராம் சார் படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நான் வந்து அடமெண்ட் பண்ணி தான் கூப்பிட்டு போகிறேன். போவோம், வாங்க போகலாம். நான் சொல்லியிருப்பேன்ல இந்த மூவியாச்சும் நாங்கள் சீக்கிரம் போகிறோம் அப்படின்னு. கடைசியில் லாஸ்ட் மினிட்ல தான் போனோம். ரொம்ப பரபரப்பாக கரெக்டாக நாங்கள் போனோம், படம் ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா பக்கா ராம் சார் ஃபிலிமாக இருந்துச்சு. ஒரு பேரண்ட்ஸ்க்குலாம் ஒரு டீச்சிங் மாதிரியும் குழந்தைங்களா இருக்கவே விடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இத்தனைக்கும் நான் ஒரு டீனேஜர் அண்ட் எனக்கு வந்து அந்த குட்டி பையனோட ரொம்ப ரிலேட் ஆச்சு. நான் வந்து சின்ன வயசு மெமரிஸ்லாம் எனக்கு கனெக்ட் ஆச்சு. அண்ட் கடைசியில் நாங்கள் வீட்டுக்கு போனது பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 அப்படி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் இன்னும் அப்கமிங்கில் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள்.